ஹாய் குழந்தைகளா, நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். முந்தைய பகுதியில் மீரா தனது தோட்டத்தில் உள்ள ஒரு பெரிய ரகசியத்துடன் மித்துவை ஆர்வத்துடன் விட்டு சென்றாள். இன்று அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மறுநாள் காலை மீரா ஏற்கனவே தன் தோட்டத்தில் இருந்தாள். அவள் ஒரு இனிமையான பாடலை முணுமுணுத்தபடி தனது செடிகளுக்கு தண்ணீர் தெளித்தாள். நேற்று இருந்த ஆர்வத்தால் மித்து அவளுக்கு அருகில் பறந்து வந்தது. மீரா, இப்போது சொல், இந்த ரகசிய குழுவில் யார் இருக்கிறார்கள்? அதை பற்றி நினைத்து நேற்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. மித்து உற்சாகமாக கீச்சிட்டது. மீரா சிரித்தாள். சரி மித்து, ஆனால் நீ கவனமாக கேட்க வேண்டும். இந்த தோட்டத்தில் நிறைய உதவியாளர்கள் உள்ளனர். சுற்றிப்பார், சூரியன், மழை, மண் மற்றும் சிறிய பூச்சிகள் கூட. அவை அனைத்தும் ஒரு குழுவாக ஒன்றாக வேலை செய்கின்றன. ஆனால் சூரியன் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. மழை சும்மா வந்து போகிறது. அந்த பூச்சிகளா அவை செடிகளுக்கு தொந்தரவு கொடுப்பது போல் தெரிகின்றன. அவை எப்படி ஒரு குழுவாக இருக்க முடியும்? மித்து தன் தலையை சாய்த்து கேட்டது. மீரா புத்திசாலித்தனமாக சிரித்தாள். அதுதான் மந்திரம் மித்து. சூரியன் வெப்பத்தை அளிக்கிறது, மழை நீரை அளிக்கிறது, மண் உணவை வைத்திருக்கிறது மற்றும் பூச்சிகள் பூக்கள் பூக்க உதவுகின்றன. தனியாக அவற்றால் அதிகம் செய்ய முடியாது, ஆனால் ஒன்றாக அவை தோட்டத்தை உயிருள்ளதாக்குகின்றன. மித்து ஆச்சரியத்தில் தன் இறக்கைகளை அடித்துக் கொண்டது. மீரா தனது அழகான தோட்டத்தை சுட்டிக்காட்டிய போது அவளது முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. மித்து கேட்டபோது தோட்டம் என்பது வெறும் செடிகள் மட்டுமல்ல என்பதை அது உணர்ந்தது. அது ஒரு குடும்பம், ஒவ்வொரு உறுப்பினரும் அதன் பங்கை வகிக்கிறது. அதுதான் இயற்கையின் ரகசியம் என்பது மீராவுக்கு தெரியும். ஆனால் மித்து இன்னும் நம்பவில்லை. இந்த குழுப்பணி உண்மையானது என்பதற்கு அதற்கு ஆதாரம் தேவை. அவனால் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை மீரா அவனுக்கு காட்ட முடியுமா? அடுத்த பகுதியில் கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்தவும் மறக்காதீர்கள்.